இன்னைக்கு பத்திரிகையில் கோயம்புத்தூரில் இருக்கிற பத்திரிகையில் தினமலர் போன்ற பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஜிஎஸ்டியில் 32.68 கோடி மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு அப்படிங்கிறது. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இஷ்யூ. கோயம்புத்தூரில் ரொம்ப காலமாகவே இது நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ச்சியாக இது தொடர்ந்துட்டே இருக்கு. இது ஒரு அன்கண்ட்ரோலபிளாக போயிட்டு இருக்கு. இது ஜென்ரலாக எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அதிகமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் ஸ்கிராப், அதாவது ஃபவுண்டரிக்கு ஸ்கிராப் விற்கிற அந்த ட்ரேடர்ஸ் தான் இது அதிகமாக பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இதில் வால்யூம் ஜாஸ்தி. அதாவது இதில் 18% ஜிஎஸ்டி. ஸோ இந்த 18% ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணினாலே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஒரு டூப்ளிகேட் பில் போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். டெய்லி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா 1,80,000 rupees ஜிஎஸ்டி எவேஷன்லேயும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதில் ஒரு 9% அவங்க செலவு பண்ணுறாங்க. மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் ஒரு 9% இவங்களுக்கு ப்ராஃபிட். இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு 10 டன் ஸ்கிராப் வாங்கிக்க வேண்டியது, அது வித்தவுட் பில்லை வாங்கிக்க வேண்டியது. ஒரு போலி ஜிஎஸ்டி பில் தயார் பண்ணி இது கம்பெனிக்கு வித்துறாங்க. கம்பெனிக்கு விற்கிறப்ப இவங்க பில் போட்டு ஒரு ஜிஎஸ்டி பில் போட்டு வித்துறாங்க. இதில் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுமே எல்லாமே ஒரு போலியான இடத்துல ஒரு கிராமத்தில் இருக்கவங்க ஒன்றுமே தெரியாத ஒரு கிழவி பேர்லையோ ஒரு கிழவன் பேர்லையோ இல்லை ஒன்றுமே தெரியாத படிப்பிரிவு இல்லாதவங்க பேரில் ஆதார் கார்டு அவங்களுக்கே தெரியாமல் வாங்கிட்டு அவங்க பேரில் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு இவங்களே ஒரு 10-15 ஜிஎஸ்டி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வச்சுட்டு இந்த பில் போடுறது கிட்டத்தட்ட 1 crore 2 crore வரைக்கும் அந்த பில்லை போடுறது. 1 crore 2 crore முடிஞ்சதுமே அந்த ஜிஎஸ்டி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறது. இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த நோட்டீஸும் போயிட்டு இருக்கு. இந்த கிராமப்புறங்கள் இருக்கவங்க படிப்பறிவு இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய நோட்டீஸ் போகுது ஜிஎஸ்டி. அந்த இடத்துல போனால் யாருமே இல்லைன்னு தெரியுங்கிறது, இல்லை அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு இந்த பட்டன் ஃபோன் கூட யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் அந்த அட்ரஸில் ஜிஎஸ்டி வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. இது இவங்களுடைய மோடஸ் ஆஃப் ஆப்பரேண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ஒரு 20 lakhs இவங்க டூப்ளிகேட் பில் போடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் பில்லை மெட்டீரியல் வாங்கிக்குவாங்க. இவங்க ஒரு டூப்ளிகேட் பில்லை கிரியேட் பண்ணி இந்த டிஎன்டி பண்ணுற மோஸ்ட்லி இது டிஎன்டி பண்ணுற இந்த கம்பெனிஸ் தான் சப்ளை பண்ணுறாங்க. இந்த டிஎன்டி பண்ணுற கம்பெனிஸ் தான் இதில் நிறைய இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இது நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இந்த 20 lakhs பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு டூப்ளிகேட் பில் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு 20 tons ஒரு நாளைக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 lakhs. இது இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஜெனியூனாக ட்ரேட் பண்ணுற பிஸ்னஸ், அதாவது ட்ரேடர்ஸ், ஸ்கிராப் ட்ரேடர்ஸால் பிஸ்னஸே பண்ண முடியல. இது மட்டும் இல்லை, இதில் மட்டும் இந்த டூப்ளிகேட் பில் மட்டும் இல்லை, இதில் மணி லாண்ட்ரிங் ரொம்ப இன்வால்வ். இவங்க இந்த ஒரு கேஷாக வாங்கிக்கிறாங்க. ஒரு இடத்துல இப்போ ஒரு 20 lakhs பில் பண்ணுறாங்க அப்படின்னா 20 lakhs இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததுமே இவங்க அதை வித்ட்ரா பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை 1.5 இதுக்குன்னே நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறது நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இந்த 20 lakhs கேஷாக வாங்கி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க கேஷாக வாங்கிக்கிறாங்க. இது ஒரு பெரிய மணி லாண்டரிங் பிஸ்னஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு மாதத்திற்கு மினிமம் 500 ஒரு 700 கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி எவேஷன் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்குது. அதாவது ஸ்கிராப் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்குது. இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது நாங்கள் நிறைய ஜிஎஸ்டி கமிஷனர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் இது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதனால் ஜெனியூனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியல, நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மிக விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.